கைலை உடையானை போற்றி போற்றி, திருவண்ணாமலை சிவமே போற்றி போற்றி, உண்ணாமலை அம்மனை போற்றி, புத்தகாலம் தேவியை போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, மெய்காதாந்தால் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மலேசியாவில் இருக்கிறோம். நல்லெண்ணெயின் சிறப்பை பற்றி தொடர்ந்து நம்ம பேசி வருகிறோம். அதன் ஒரு காணொலியாக மலேசியாவிலிருந்து முதல் முறையாக தற்பொழுது நல்லெண்ணெயின் சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதுதான் நம்ம கிட்ட ரொம்ப அவசியமானது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய்நாடி வாய்ப்பை செயல் என்று வள்ளுவர் மிக தெளிவாக விளக்குகிறார். எனவே நாம் யாருங்க 2000 வருஷம் வாழ போறதில்லை. வாழக்கூடிய இந்த 120 வருடங்களை ஆரோக்கியமா வாழணும், ஆனந்தமா வாழணும். ஆனந்தமா வாழணும்னு சொன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா வாரத்துல 2 நாள் கட்டாயம் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குறைந்தபட்சம் 1 நாளாவது நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதுதான் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பே நமது ஔவையார் சொல்றாங்க, சனி நீராடல் அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை ஆனா கட்டாயம் நீங்க உச்சந்தலையிலிருந்து உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் நீங்க எண்ணெயில ஊறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. மாரடைப்பு, பக்குவாதம், மூட்டு வலி, முதுவலி, ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, உடல் சோர்வு, கண் பார்வை, பாத எரிச்சல், குத்தல், மயக்கம், உடல்ல எத்தனை விதமான நோய்கள் சொன்னாலும் சரி, மொத்த நோய்களுக்கு ஒத்த மருந்தாக இந்த நல்லெண்ணெய் விளங்குகிறது. எனவே நீங்கள் மரச்சிக்கு நல்லெண்ணெய் என்று சொல்லி வாங்கி அந்த எண்ணெயை நீங்க உச்சி முதல் உடல் முழுக்க தடவிக்கிங்க. நல்லெண்ணெயின் தன்மை சூடு. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் குளிர்ச்சி குளிர்ச்சின்னு. அப்படி கிடையாது. விளக்கெண்ணெய் தான் குளிர்ச்சி. நல்லெண்ணெய் சூடு. உடல்ல எப்ப குளிர்ச்சி அதிகமாகுதோ அப்பதான் ரத்தம் உறையும். ரத்தம் உறைகின்ற பொழுதுதான் தலைவலி, இடுப்புவலி, மூட்டு வலி எல்லா நோயும் வரும். அப்ப உறைந்த ரத்தத்தை வெப்பப்படுத்துவதற்கு எது மருந்தாக பயன்படுகிறதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நல்லெண்ணெய் தான். எனவே இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நலமோடு வாழுங்க. எந்த விதமான இந்த நோய் நொடி இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், உடல் வலிகள் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக உங்களுக்கு நாங்கள் விளக்குகிறோம். நல்லெண்ணெய் மிக சிறப்பானது. எனவேதான் அந்த எண்ணெய்க்கு பேர் நல்லெண்ணெய் என்று வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய்ன்னு சொன்னோம், தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னோம், கடலெண்ணெய் கடலெண்ணெய்ன்னு சொன்னோம், விழுப்பெண்ணெய் விழுப்பெண்ணெய்ன்னு சொன்னோம். ஆனா எள்ளெண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய்ன்னு சொல்றதுக்கு காரணமே நன்மையை மட்டுமே தரும் என்பதை இந்த தருவாயில் அனுபவ ரீதியாக அனுபவித்து சொல்கிறோம். எனவே நீங்களும் வாரத்தில் 1 நாள் எண்ணெய் தேய்த்து குளித்து உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்கள் தாய் தந்தையினர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வீட்டுல யாராவது ஒருத்தர் உடல் பாதிச்சுட்டா அந்த குடும்பமே நோயாளியாக மாறிவிடும். நிம்மதி இழந்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்போடு இருங்கள். வாழ்கின்ற வாழ்க்கையை நலமோடும் வளமோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு செல்வோம். எனவே புரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு பிடித்துக் கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்கள், நலமோடு வாழுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காற்றோடு இந்த தண்ணி கலக்குதா இல்லையா? இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு? காற்று இருந்துச்சா? இந்த காற்றுல இந்த தண்ணி நான் ஊத்தோம்னா ஊத்தும் போது காற்றோடு இந்த தண்ணி கலக்குதா? இதுல உயிர் பெறுது. எவ்வளவு பெறும்? ஒரு 25% இப்ப பெறும். இதே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒரு 50% பெறும். 1 மணி நேரம் கழிச்சா 100% வந்துடும். ஒரு அர்ஜென்ட் வெளியில போறோம், நம்ம வச்சு உட்காந்துக்க முடியுமா? 1 நிமிஷம் வரும்னு சொல்லிட்டு முடியாது. எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டா கூட இந்த பிரபஞ்சம் உங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றும். உங்களுக்கு கெட்டது நடக்காது. அப்ப நான் எப்படி என் வாயால நீ அசைவத்துன்னு நான் சொல்ல முடியும்? ஒரு உயிருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு எறும்புக்கு சரி, ஒரு பறவைக்கும் சரி, ஒரு ஆட்டுக்கும் சரி, மாட்டுக்கு சரி. நமக்கு பசிக்குதா? பழங்கள் இருக்கு. நமக்கு பசிக்குதா? காய்கறிகள் இருக்கு. ஆனா ஒரு உயிரை கொன்ன சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதற்கான வழியை நாம் நிச்சயம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். முற்பகல் செய்யும் தீது நன்றும் எழுதற வாரா. அதனால நான் நம்புறதுனால நான் சைவத்திலே இருப்பேன் அப்படின்னு. அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக பெற்று. இப்பொழுது நம்ம 10 மலை முருகன் கோயிலில் இருக்கிறோம். மலேசியாவில் இருக்கிறோம். மிக சக்தி வாய்ந்த இந்த 10 மலை முருகன் கோயிலில் உலக மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டி எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் நெடுவடி வாழ்வதற்காக, இறைவனுடைய அருள் பெறுவதற்காக நாம் மலேசியா 10 மலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நீங்களும் 10 மலை முருகன் கோயில் மலேசியாவுக்கு எல்லாமல்ல வள்ளி தெய்வானையினுடைய அருளை பெற்று, முருகனுடைய அருளை பெற்று, விநாயகனுடைய அருளை பெற்று நெடுவடி வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மிக அற்புதமான இந்த வள்ளி தெய்வானை முருகன் கோயில் 10 மலையில் இருக்குது.
மிக அற்புதமான இந்த இயற்கையான கொஞ்சம் அற்புதமான இயற்கை குகைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. மிக அழகான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவர் பேங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு பக்கம் ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சுற்றுலா ரொம்ப அவசியம். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் ஒரு முறை மலேசியாவுக்கு வாங்க. இந்த அழகான இந்த கட்டிடங்கள் எல்லாம் பாருங்கள், நல்ல காற்று. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கிறோம், கோலாலம்பூர் சிட்டியில் இருக்கிறோம். மிக அழகான ஒரு தருணம். ஆசிங்க இறைவனுடைய அருளை பெற்று நீரோடி வாழ வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலிருந்து வர்மகல வைத்தியராகி நான் இங்கு வந்திருக்கிறோம், குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஸோ நீங்களும் வாங்க. இந்த அற்புதமான இந்த மலேசியாவில் நீங்களும் இந்த விவரிக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மலேசியாவிலிருந்து வர்மகல வைத்தியராகிய நான். அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு நான் இப்போ மலேசியாவில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஃப் த பிளேஸ் இன் மலேசியா, த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த மலேசியா. ஒரு அழகான ஒரு இடம். மலேசியாவுடைய தேசிய கொடி நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அற்புதமான ஒரு அதாவது பில்டிங்ஸ், அதாவது மிக அழகாக இருக்குது. பூங்கா. மலேசியாவுக்கு 2வது முறையாக நான் வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்போ வந்து பழைய நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலேசியாவில். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மலேசியாவில் ஒரு புத்திஸ்ட் கோயில், சைனீஸ் கோயில் இருக்கிறோம். மிக அற்புதமான இந்த இடம். நீங்கள் பாருங்க, மிக அழகாக இருக்குது. ரொம்ப கலைநயத்தோடு வந்து கட்டிக்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு இடம், சக்தி வாய்ந்த ஒரு இடம். பூமியில் இயற்கையில் கொஞ்சம் மேலே செஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் மலேசியா வரும்போது நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு சைனீஸ் சித்தர்கள், அதாவது கோயில் தர்மர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே உள்ள செலவு வச்சிருக்காங்க. கீழே மிக அழகா இருக்கு. நேற்று வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அந்த KL டவர்னு சொல்லக்கூடிய உலகத்திலே ரொம்ப அழகான உயரமான ஒரு டவர் நாம வந்து பார்த்தோம். இப்போ வந்து இன்னைக்கு இந்த சைனீஸ் கோயிலை நாம வந்து பார்த்துக்கிறோம். மிக அழகா இருக்குது. சிவா பாருங்க, இந்த போட்டோ எடுத்துருக்கிறோம். உலகத்திலேயே 2வது பெரிய உயரமான ஒரு கோபுரம், 118 அடுக்குகள் கொண்ட அந்த பில்டிங் உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுது. அதே மாதிரி நம்பர் 1 வந்து துபாயில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். 2வது மலேசியாவில் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. டூரிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளவு தூரம் நீங்க வந்து சுற்றுலா போறீங்களோ அந்த அளவுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம சுற்றுலாவை நம்ம தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கணும், படிக்கணும். மிக அழகா இருக்குது. நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த சைடு எல்லாம் நல்லா இருக்கு. விதவிதமான ஒரு விஷயத்துல இருக்கு. அங்க பாப்பீங்க, எவ்வளவு அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பக்கமும் ரொம்ப அற்புதமா இருக்கு. பாத்தீங்கன்னா இதோட முழு வியூ தெரியுது. எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க. லைட் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாங்க, மலேசியாவுக்கு வாங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. ஜெயஹிந்த்.